என் செல்ல குழந்தையே, உனக்கு மிகப்பெரிய கண்டம் ஒன்று இருந்து கொண்டிருந்தது. இன்று இந்த வளர்பிறை பஞ்சமியில் உன் இல்லத்தில் இந்த விஷயம் நடந்தே தீரும். என்னவென்று கேட்டு என் பிள்ளை, நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அம்மா ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்துச் சொல்கிறாள் என்றால் நிச்சயமாக அதற்குள் இருக்கின்ற ஆயிரம் காரணங்களை என் பிள்ளை என்னவென்று தெரிந்து கொண்டு அதனை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிட நீ அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும். எந்த இடத்தில் நீ காயம் கொண்டாயோ, எந்த இடத்தில் நீ வேதனைப்பட்டாயோ, அதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை தரப்போவதை நீ தெளிவாக காணப்போகிறாய். எந்த வகையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது. எந்நாளும் உனக்கு துணையாக இருக்கின்ற இந்த அம்மா உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நினைவில் வைத்து கொண்டு இனி நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நீ கண்கூடாக காணப்போகின்ற தருணம் வந்துவிட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு கண்டம் வந்திருக்கிறது என்று சொன்னவுடன் என் பிள்ளையின் மனது படபடக்கிறதல்லவா? என்ன பிரச்சனை நடக்கிறது நம் வாழ்க்கையில், எந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளைக்கு மிகுந்த வேதனைகள் இருந்து கொண்டிருக்கிறதல்லவா? இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்த வேண்டிய தருணம் வந்து விட்டது. இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் நடக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. உன்னோடு இருந்து நான் உனக்கு தர நினைக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாகத்தான் புரிந்து கொள்கிறாயா என்று ஒரு முறை சிந்தித்து பார். எதிர்பாராமல் நான் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைந்திருப்பாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் முழுமையாக உன் கைகளில் ஒப்படைத்திருக்க வேண்டும். இதுவெல்லாம் இன்னமும் உன் கை வந்து சேரவில்லையே. அப்படியானால் உன் தாயானவள் என்னை நீ முழுமையாக இதுவரையிலும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம். இனிமேலும் இப்படியே இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களும் துயரங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த நிலையை நீ கடந்து வர வேண்டும். இந்த சூழ்நிலையை தாண்டி நீ உனக்கானவற்றை எல்லாம் என்னவென்று பெறுவதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும். அதற்கு இந்த வராகி சொன்னது போல இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த கண்டத்தில் இருந்து நீ தப்பிக்க வேண்டும். கண்டம் எங்கிருந்து வந்தது என்பதனை முதலில் உனக்கு உன் அம்மா சொல்கின்றேன். அதன் பிறகு இன்று என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் உன் தாயானவள் உனக்கு விளக்கிச் சொல்கின்றேன். என் குழந்தையை, அதிசக்தி வாய்ந்த நாட்கள், அதாவது பஞ்சமி, சதுர்த்தி, சஷ்டி, அஷ்டமி என்று தெய்வங்களுக்கு உகந்த நாட்கள் எல்லாம் வரும் பொழுது அந்த நாட்களில் தீய சக்திகளினுடைய ஆட்டங்கள் உன் வாழ்க்கையில் சட்டென்று ஒரு முடிவை கொடுத்து விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும். நாம் யாரிடம் போட்டியிட வேண்டுமானாலும் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற உணர்வோடு அது சுற்றி வந்து கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட விஷயம்தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது கிடையாது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய மனதிற்குள் நிறைவாக பதிந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். எத்தனையோ மாற்றங்களும் திருப்பங்களும் உன்னை சூழ்ந்து வந்த பொழுதெல்லாம் இது போன்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுத்திருக்கிறது. கஷ்டமோ கவலையோ எங்கிருந்து யாரால் நமக்கு வருகிறது என்பது முதலில் கவனத்தில் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது எப்பொழுதும் உன் தெளிவில் இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை எல்லாம்
நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம், இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் இனி உன்னை நிச்சயமாக தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத மாற்றங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் என்றென்றும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். என் பிள்ளைக்காக நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவாக உணர வேண்டும். வராகி சொன்னது போல கண்டம் என்பது உன் வாழ்க்கையில் உன்னை எந்த அளவிற்கு கெடுதலை நடத்தி உன்னை வேதனையின் உச்சத்திற்கு தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள்தான் அதை செய்கிறார்கள். ஏதேனும் தீய எண்ணங்களோடு சில மனிதர்கள் உன்னை தேடி வருகிறார்கள் என்றால் அவர்களை சமாளித்து நீ வெளியேறுவதுதான் கண்டத்திலிருந்து நீ தப்பித்து விடுவது என்று அர்த்தம். இந்த கண்டம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய அளவில் துன்பங்களை கொடுத்திருக்கின்றது. ஆனால் இன்று இந்த வளர்ப்பிறை பஞ்சமியில் அதற்கு ஒரு முடிவை கட்டிவிட வேண்டும். இந்த வராகி உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த நேரத்தில் அதன் ஆட்டம் அடங்கிவிட வேண்டும். தேவையில்லாமல் எதை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்க கூடாது. தேவையில்லாத எந்த நேரங்களிலும் இந்த வாழ்க்கையை பற்றி நாம் அதிகமாக யோசித்திருக்க கூடாது. எத்தனையோ முறை நீ சொன்ன விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதாக நிச்சயமாக உன் தாயானவள் நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறாய் அல்லவா, அந்த வாக்குறுதியையும் இன்று நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கிறேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருந்த கண்டமானது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னை அழிக்க நினைத்தது. வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்து உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைத்தது. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இன்று நடக்கப் போகின்ற விஷயங்களை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைந்து விட்டாலே போதும். நடப்பது அத்தனையுமே உனக்கு நல்லதாகவே மாறிவிடும். இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்க, இன்று இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயம், உனக்கு கெடுதலை நினைக்கின்ற இந்த மனிதர்களை நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையின் பக்கமே திரும்ப விடாமல் செய்வதுதான். மேலும் மேலும் உனக்கென இந்த வாழ்க்கையில் இவர்கள் செய்கின்ற துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து இவர்களுக்கு சரியான பாடத்தினை புகட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களும், எதிர்பாராத தருணங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த வேதனைகளும் உன்னை சுற்றி சுற்றி வந்து எந்த ஒரு செயலையும் உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியது. எதை செய்ய நினைத்தாலுமே அதில் உன்னுடைய கவனம் உனக்கு தெளிவாக இருப்பதில்லை. சுற்றி வருகின்ற விஷயங்கள் உன்னை சோதனைக்கு ஆளாக்கியது. உன்னை சுற்றி நடந்த எல்லா துன்பங்களும் உன்னை எந்த வகையிலும் வழிநடத்த விடாமல் தடுத்து நிறுத்தியது. இதையெல்லாம் தாண்டி இப்பொழுது உனக்கான வாழ்க்கையை மீட்டு கொடுக்க உன் அம்மா நான் வந்துவிட்டேன். இன்று இரவுக்குள் இவர்களின் ஆட்டத்தை அடக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்று இரவுக்குள் இவர்கள் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் சூழ்ச்சிகளை செய்ய நினைத்தார்களோ அதற்கெல்லாம் சரியான பதிலடியை நான் நிச்சயமாக கொடுக்கத்தான் போகிறேன். இனி ஒருபொழுதும் உன் பக்கமே இவர்கள் திரும்பி வர மாட்டார்கள். உன் பக்கம் திரும்பி வர வேண்டும் என்று நினைத்தால் கூட அவர்களுக்கு இன்று நடக்கின்ற விஷயங்கள் தான் நினைவிற்கு வரும். நாம் என்ன செய்துவிட்டோம் என்று ஒன்றுமே தெரியாதது போல இவர்கள் நடந்து கொள்வார்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது தன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் இந்த வாழ்க்கை தனக்கு கொடுக்கின்ற அத்தனையும் என்னவென்று நிச்சயமாக ஒருவருக்கு புரிந்துவிடும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணமும், உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த நேரமும் இனி என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையாக நிறைவாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி நினைத்து விட்டால் எந்த விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் சாதித்து கொடுத்து விடுவாள். அந்த வகையில்
இன்று உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு மேலும் மேலும் துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை ஒரு கை பார்த்து விட வேண்டும் என்று உன் அம்மா நான் முடிவெடுத்து விட்டேன். எல்லா நிலையிலும் உனக்கு துன்பங்களையே தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருந்ததனாலோ என்னவோ மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்து உன்னை வாட்டி வதைத்து விட்டது. இனிமேல் அப்படி நடக்க விடாமல் உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன். ஏற்கனவே என் பிள்ளைக்கு 1000 கஷ்டங்கள், தன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய வேதனைகள், என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்று சொல்லி அதனால் ஏற்படக்கூடிய சூழ்ச்சிகள் என்று எல்லா விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் நீ எதிர்கொண்டிருக்கத்தான் செய்கின்றாய். எல்லா விஷயங்களையுமே நீ நல்லபடியாக எதிர்கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். என் பிள்ளை, கஷ்டம் என்பது என்னவென்று யோசித்து உன்னுடைய மனதை நீ காயப்படுத்தாமல் இதை கடந்து நம்மால் வாழ முடியும் என்கின்ற எண்ணத்தோடு அதை கடந்து சென்று கொண்டே இரு. உன்னை வழிநடத்த இந்த வராகி நான் முன்னே வரும் பொழுது என் பிள்ளை எதை நினைத்தும் நீ வருத்தப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையை நினைத்தும் நீ வேதனைப்படக்கூடாது. உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னோடு என்றும் உடன் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டாயானால் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையுமே உன்னை எந்த நிலையில் வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி நடக்கப் போகின்ற மாற்றங்களை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டு இனி உனக்கு நான் தருகின்ற எல்லாவற்றையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் போதும். என் பிள்ளையே, இந்த வராகியினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக கொடுக்கும். அம்மாவினுடைய அன்பு எந்த எல்லைக்கும் உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை சென்று தீர்த்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதே நேரத்தில் நீ படுகின்ற கஷ்டங்களுக்கும் நீ படுகின்ற வேதனைகளுக்கும் நீ மட்டுமே காரணமாக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன் பிரச்சனைகள் தீர்வது என்பது கடினமான விஷயம்தான் அல்லவா? வேண்டும் என்றே உன்னை அழிக்க இவர்கள் போடுகின்ற திட்டத்திற்கு நீ உடந்தையாக இருந்துவிடக்கூடாது. உன்னை அழிக்கவும் இந்த வாழ்க்கையில் மேலும் உன்னை துன்பப்படுத்தவும் வேண்டும் என்றே உன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் 1000. இந்த சூழ்ச்சிகளிலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். இன்று இந்த பஞ்சமியில் உன்னை ஆட்டி படைத்த இந்த தீவினையை நான் ஒழித்து கட்டுகிறேன். வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்த இவர்களுக்கு நான் நிச்சயமாக நல்லதொரு பாடத்தை புகட்டுகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். ஒவ்வொரு நாளுமே நீ இதை கடந்த நிலைக்கு இந்த வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டும் அல்லவா? சந்தோஷம் என்பது யாருக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கிறது, யாருக்கு இல்லை என்பது எல்லாம் இங்கு முக்கியமல்ல. உனக்கான சந்தோஷம் உன்னிடத்தில் தான் இருக்கிறது என்பதனை நீ உணர்வதுதான் முக்கியம். அதை உணர்ந்து கொண்டாயானால் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். என் பிள்ளையே, வாழ்க்கை பலவிதமான துன்பங்களே நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களோடு பின்னி பிணைத்திருக்கும். ஆனால் அதிலிருந்து எப்படி நாம் லாபகமாக வெளியே வருகிறோம் என்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. பிரச்சனை என்றவுடன் அழுது புலம்பாமல், சட்டென்று எந்த ஒரு பதற்றத்தோடும் இல்லாமல் நீ நல்லபடியாக இருந்து கொண்டிருந்தால் அதுவே போதும். இனி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். நம்பிக்கையோடு என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை கொடுக்கும். அம்மா இன்று நிச்சயமாக தீப ஒளியில் உனக்கு காட்சி கொடுப்பேன். நீ ஏற்றுகின்ற தீபம் ஓங்கி எரிகிறது என்றால் இந்த வராகி உன் இல்லத்திற்கு வந்து விட்டாள் என்பது மட்டும் அர்த்தம் கிடையாது. உன்னை ஆட்டி படைத்த அத்தனை தீவினைகளும் உன்னை விட்டு விலகிச் சென்று விட்டது என்பதுதான் அர்த்தம் என்று சொல்லிச் சென்றார்கள். இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் நல்லபடியாக வாழ்வதற்கு தயாராகிவிட வேண்டும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை கைவிட்டு விடாதே.
உனக்கான நேரம் வந்துவிட்ட பிறகு உனக்கு அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள். என் பிள்ளையே, இன்று நான் செய்யக்கூடிய விஷயங்கள் இனி உனக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் சூழ்ச்சிகள் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.